வணக்கம் வீவர்ஸ். இப்போ நாம் இந்த வீடியோவில் வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அரை கப் துவரம்பருப்பு எடுத்துக்கணும், இல்லைன்னா கடலை பருப்பும் எடுத்துக்கலாம். பருப்பை ஒரு முறை கழுவிட்டு தண்ணீரை வடிச்சிட்டு இரண்டாவது முறை தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து குக்கரில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் 1/4 டீஸ்பூன் சேர்த்து வாஷர் போட்டு மூடிடுங்க. வெயிட் போட்டு 3-4 விசில் வந்ததும் அடுப்பை நிறுத்திடுங்க. வாழைத்தண்டில் சுற்றியுள்ளது மட்டை என்பார்கள், இதை எடுத்துடணும். இது போல் உள்ளே இருக்கிற தண்டு இது போல் பொடியாக அரிஞ்சு தண்ணீரில் சேர்த்துடணும். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா தண்டை அரிஞ்சு மோரில் போட்டு வச்சுருங்க, கருத்து போகாமல் இருக்கும். ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. குக்கரில் இருந்து பருப்பும் தண்ணியும் தனித்தனியாக வடிச்சிருங்க. குக்கரில் பருப்பு தண்ணியில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருங்க. கல் உப்பு 3/4 டீஸ்பூன் சேருங்க. கலந்துட்டு வெங்காயம் சேர்த்துருங்க. தண்ணீரை இருத்திட்டு வாழைத்தண்டை மட்டும் எடுத்து குக்கரில் சேர்த்துடுங்க. அடுப்பில் வச்சு விசில் போடுங்க. மூடிட்டு 2-3 விசில் போதும். அடுப்பை நிறுத்திடுங்க. விசில் அடங்கியதும் மீண்டும் அடுப்பில் குக்கரை வச்சு சுத்தம் செய்த முருங்கை இலையை ஒரு பிடி சேருங்க. கீரை 3 நிமிஷம் வேக விடுங்க. பருப்பு சேர்த்துருங்க. தேங்காய் துருவலை சேர்த்துருங்க. கலந்துட்டு தேவைன்னா தண்ணியை சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படியே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் கலந்து சாப்பிடணுன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. தாளிப்பு கரண்டியை வச்சு எண்ணெயை சேர்த்து கடுகு மட்டும் சேர்த்து பொரித்து கூட்டில் சேர்த்துடுங்க. அடுப்பை நிறுத்திடுங்க. கூட்டு தயார். கீரையில் அயன் சத்து உள்ளது, பருப்பில் புரோட்டீன் இருக்குது, வாழைத்தண்டில் நார் சத்து ஃபைபர் அதிகமாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்லாம். கூட்டு தயார். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.